இதே அஞ்சலியா இன்று மெழுகுவர்த்தி ஏந்தி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற கூட்டம் நமது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் பெருமைக்குரிய தலைவர் ஏஎம் விக்ரமராஜா அவர்களுடைய தலைமையில் மரியாதைக்குரிய தென்சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் NT மோகன் அவர்களுடைய முன்னிலையில் இப்போது நடைபெறுகிறது. அவர்களுக்கு இப்போது மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்துவோம். தென்சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்துகிறோம். ஒரு டன் இரும்பு திருமண வண்டியும் அதிகாரியை பிடித்து மறித்து 38,000 ரூபாய் பில்லு. ஒரு டன் வண்டி அட்டைக்கு கிலோ 50 ரூபாய் ரேட்டு. நிர்வாகிகள் டக்குனு அங்க சேர்ந்து உடனே 100 பேர் திரும்பி கிரீன் சேவை போன வண்டியை அட்டை வண்டியை திருப்பிட்டாங்க. அந்த அம்மா சண்டை போடுது, நான் அனுப்புன அட்டை வண்டி எப்படி நீங்க திருப்பி? நம்ம நிர்வாகி சொன்ன ஒரே பதில், என் வண்டி என் அட்டை நான் தான் திருப்புவேன், என் டிரைவர் எனக்கு தான் பதில் சொல்லுவான், உங்களுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை. நீ அது உச்சகட்டத்தில் வந்தோடனே இரும்பெல்லாம் தூக்கி வீசிட்டாங்க ரோட்ல பீரோலாம். வண்டி எனக்கு போன் வந்துகிட்டே இருக்கு, கொஞ்ச நேரத்துல போங்கன்னு எனக்கு போன் வந்து நான் ஓடுறேன். 100 வியாபாரிகள் திரண்டு அந்த வண்டியை ஃபுல்லா பைக்க விட்டு மறிச்சு அந்த அம்மா வண்டிக்குள்ள இருக்குது. முன்னாடி இருந்து வியாபாரம் பேசுறவங்க மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கான். அவன் கேட்ட கேள்வி பில்லு கொடுத்த பில்லு இருக்கு 38,000 ரூபாய் ஒரு டன் அட்டைக்கு. ஆனா அவன் கேட்ட கடைசி வார்த்தை என்ன? நீங்க இணைச்சுக்கிட்டு 1000 ரூபாய் வாங்கினீங்களா ரேஷன் கடையில? அதுக்கு பிறகுதான் நான் பொண்ணு கேட்டேன், அரசாங்கத்துல 1000 ரூபாய் நான் கேட்கல, கரும்பும் கேட்கறது இல்ல வியாபாரி, அதுக்கு முந்திரி பருப்பும் கொடுன்னு எந்த வணிக சங்கமும் கோரிக்கை வைக்கிறது இல்ல. அது அரசாங்கம் கொடுக்கிற இத மக்கள் வாங்குறாங்க. எங்க கிட்ட வாங்குற வரியில தான் நீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எங்களை வந்து பிடிச்சி திருடமா பிடிக்கின்ற அவசியம் இல்லைன்னு பிடிச்சி மிரட்டி கடைசியில பாதுகாத்து அன்னைக்கு அனுப்பி வச்சிருக்கோம். சொன்னா உங்கள்கிட்ட கேட்காம தலைவர் நான் எந்த காலத்திலும் கேஸ் போட மாட்டேன் இந்த அமைதி. ஏனென்றால் அவருக்கு அந்த பயம் அதிகாரி. அதற்கு NT மோகன் அவர்கள் பக்கபலமாக இருந்து இந்த மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இந்த 30 கொடி பட்டோலி வீசுவதற்கு நீங்களாம் காரணம் என்பதை சொல்லி ஒரு வாரத்தை முன்னாடி சொன்ன நன்கொடை கட்டை எடுத்து வரலாம்னு சொன்ன கட்டை கொடுத்துடலாமா? உங்க நம்பிதான் மாவட்டத்தில் கொடுத்துருக்குமா? நீங்க ஒண்ணு இல்லங்க, அதாவது வேற இல்ல, ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. இப்ப மாம்பாக்க சங்கம் ராஜன் இல்லைங்க, ராஜன் எவ்வளவு உறுப்பினர்? 200 கடை இருக்குங்க. ஒண்ணு இல்லங்க, ஒரு கடைக்கு 100 ரூபாய் போட்டு எவ்வளவு ஆச்சுங்க? சிம்பிள் விஷயம். நீங்க வந்து 1000 கொண்டா 5000 கொண்டாலும் தேர்தல் வாங்க வேண்டியதில்லைங்க. கண்டிப்பா தருவோம். 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற சங்கம் அந்த கல்வெட்டுல இடம் பெறும். நீங்க அதுக்காக 1 லட்சம் இல்லைங்க, எவ்வளவு இயலுமோ இந்த ஒரு முறை மட்டும் கட்டாயமா உதவி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இப்போ உங்க சார்பாக அந்த மாநாட்டு நன்கொடை புக்க வழங்குறோம். நீங்க எல்லாம் கைத்தட்டி தட்டுங்க.
பேரமைப்பின் சார்பாக தென் சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் என் டி மோகன் தலைமையிலே இந்த மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் வருகின்ற மே 5 வணிகர் தின மாநில மாநாடு வணிகர்கள் உரிமை முழக்க மாநாடாக ஈரோட்டில் நடைபெற இருக்கிற மாநாட்டில் ஏறக்குறைய 15,000 வணிகர்கள் இந்த மாவட்டத்திலிருந்து சிறப்பாக பங்கேற்பதாக தீர்மானித்திருக்கிறார்கள். அதுபோன்று வரக்கூடிய மாநகராட்சி லைசன்ஸ் ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஓராண்டு லைசன்ஸை 3 ஆண்டாக கடந்த மே 5 மாநாட்டிலே அறிவித்திருக்கிறார்கள். அதற்குரிய பணி அரசு வேகமாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இது சம்பந்தமாக வணிகர்களை துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக அச்சுறுத்த வேண்டாம் என்பதை கேட்டுக்கொண்டு இது சம்பந்தமாக மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்களையும் மாநகராட்சி ஆணையர்களை தமிழகம் முழுவதும் அனைத்து மாநகராட்சி ஆணையரிடத்திலும் பேரமைப்பு மாநில மாவட்ட தலைவர்கள் மனு கொடுத்து அதை நிறுத்தி வைப்பார்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று துருக்கியிலே நடைபெற்ற மிக கொடூரமான நிலநடுக்கத்தில் துயர் துடைக்க முடியாத அளவிற்கு இழப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இழப்புகள் ஏற்பட்ட குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு ஆறுதலை சொல்லி அங்கு இறந்து போனவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை நான் மத்திய பட்ஜெட் போட்டிருந்தாங்கல்ல, அதோட இது எப்படி உங்களோட பார்வை? ஒரு ஏமாற்றம் அளிக்கின்ற பட்ஜெட் என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். குறிப்பாக வணிகர்களுக்கு நாடு முழுவதும் இன்று ஜிஎஸ்டி மூலமாக அரசு நிர்ணயம் செய்ததை விட 1,00,000 கோடி என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நினைத்தார்கள். அதை தாண்டி 1,66,000 கோடி இந்த ஜிஎஸ்டி மூலமாக வசூலித்துக் கொடுக்கின்ற வணிகர்களுக்கு பல்வேறு நல்ல திட்டங்கள் அறிமுகப்படுத்துவார்கள். குறிப்பாக தேசிய வணிக நல வாரியம் உருவாக்கப்பட்டது. அது செயல் வடிவம் தராமல் செயல்படாமல் இருக்கிறது. அதற்கெல்லாம் செயல் வடிவம் கொடுக்கும் என்ற நல்ல எதிர்பார்ப்போடு நாடு முழுவதும் வணிகர்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படாத காரணத்தினால் ஏமாற்றம் தருகின்ற பட்ஜெட்டாக இருக்கிறது. இந்த ஆளுந்தூர்ல இப்போ வட மாநிலங்களோட வருகையினால தமிழர்களோட வேலைவாய்ப்பு ரொம்ப இது பண்ணிருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள் நிறைய பேர் வந்து சொல்லி தமிழர்கள் வந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நம்ம வணிகர் சங்கத்தில் இருக்கிற சில உணவகங்கள் சில மொழி கடைகள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட இப்போ வட மாநில நிறைய பேர் வேலைக்கு இருக்காங்க. இதை வந்து நீங்க கட்டுப்படுறதுக்காக ஏதாவது ஒரு நடவடிக்கை ஏதாவது எடுத்துருக்கீங்களா? அதாவது இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய மண்ணை சார்ந்தவர்கள் உழைப்பதற்கு தயாராக வேண்டும். இன்று அனைத்து கடைகளிலும் வேலைக்கு ஆட்கள் தேவை என்ற பெயர் பலகை பல இடங்களில் இருக்கும். ஆனால் வேலை செய்வதற்கு நம் ஆட்கள் தயாராக இல்லாத காரணத்திலும் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் டாஸ்மாக் எப்பொழுது திறக்கும், நாம் அங்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தை மக்கள் தவிர்த்தால் மட்டும்தான் இங்கு வேலைக்கு முறையான ஆட்கள் கிடைப்பார்கள். அதே போன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்திலே தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு ஒரு கோரிக்கையை அழுத்தமாக தர இருக்கிறார். குறிப்பாக தெருக்களிலே இன்று கடைகள் நிறைந்த பகுதியில் இருக்கின்ற மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை பேரமைப்பு வலியுறுத்த